இன்னும் இந்த வக்போர்டுல பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமியர்களுடைய இடத்தவே வந்து வக்போர்டுகள் வந்து பிடிச்சிருக்கும். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். திருச்செந்துறையில வக்பு சொத்துக்கள் வந்து கோயிலேயே திருச்செந்தூர் கோயிலேயே வந்து அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. இஸ்லாமியர்களுடைய இடத்தவே வந்து வக்போர்டு வந்து நிறைய பிடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கும். நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும். அவர் பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த மேரேஜ் ஸ்கீம்ல போய் தன்னுடைய சகோதரிய தன்னுடைய மகளை போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம், இந்த வக்பு சொத்துக்களை வந்து தன்னுடைய சொத்துக்களை இது வக்பு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த வக்பு சொத்துக்கள்ல வச்சு எந்த இஸ்லாமியர் பயனடைஞ்சாருன்னு சொல்லிட்டு கேளுங்களேன், ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி சொத்துக்கள் வக்புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலான கிட்டத்தட்ட 99% இஸ்லாமியர்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. இவ்வளவு சொத்துக்கள் இருக்க நான் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, எல்லாத்தையும் போய் வக்பு சொத்து இது வந்து மோடி பிடிங்கிற போறாரா, நம்ம சொத்தெல்லாம் பிடிங்கிற போறாரா, கடைசியில என்ன ஆயிடும், நம்ம வீட்டு மோடி கேட்கிறாரு அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அப்படியே பெருசாக்கி உங்க ஊர்ல தண்ணி வரலன்னா மோடினாலதான் இந்த ஊர்ல தண்ணி வரலன்னு இப்ப பேசுற மாதிரி நம்ம சொத்தை எல்லாம் மோடி பிடிக்கிற போறாருன்ட்டு. ஏன்னா அந்த மோடியை வந்து இந்த இந்தியாவுக்கே வந்து நேர்ந்து விட்டுட்டாங்க. அதனால அவர் மேல பழிய போட்டு ஒரு பொய் பிரச்சாரம் வந்து கட்டமைச்சிருவாங்க.